இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவில்லை விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வந்து கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. கரூர் சம்பவம் தொடர்பா 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்ல, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துருச்சு அவருக்கு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவரு பல அமைச்சர்கள் மத்தியில இருந்து வந்த குழுக்கள், ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்க நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியா நடக்க வேண்டும். இல்ல, திமுக இந்த 5 வருஷம் என்ன செஞ்சுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷமா ஏதாவது ஒரு தரப்பு மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க. நேற்று நடந்த மாநாடு வந்து அவங்களுடைய மாநாடு இல்ல, அது அவங்களுடைய பண திமிரை காட்டின ஒரு இடம். ஏதாவது ஒரு இடம், அதாவது நேற்று நடந்த மாநாடுக்கு குறைந்தபட்சம் 250 கோடிக்கு மேல செலவு செய்திருப்பார்கள் திமுக அமைச்சர்கள், அங்க இருந்த அமைச்சர்கள். இதெல்லாம் எங்க இருந்து? ஏற்கனவே அங்க இருக்கிற அமைச்சரை பாராட்டினார். நேற்று வந்து சொன்னாரு, அதாவது மாநாடுன்னா நேருன்னா மாநாடு. இதே நேரு அவர்கள் மீது 3000 கோடிக்கு மேல ஊழல் செய்ததாக இடியில வழக்கு இருக்கு. இடியில வந்து அவங்க கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் டிவிஎஸ்சிக்கு அவங்க வந்து அமைச்சு இதுவரை வழக்கு கொடுக்கப்படவில்லை. ஸோ அப்படி ஒரு நபர் நடத்தும் ஒரு மாநாடு, அது எத்தனை 100 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கும். நேற்று நடந்தது வந்து அவங்களுடைய பண பலத்தை, அவங்களுடைய பண திமிரை காட்டும் ஒரு மாநாடு. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒண்ணும் இல்ல சகோதரர், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியா இருக்கும் திமுக கூட்டணியில. யாருக்கும் இவ்வளவு பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்ல போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டிச்சு கூட்டணி போட்டிருக்காங்க. 28 கட்சியோட கூட்டணி வச்ச ஒருத்தர் பாத்திருக்கீங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 28 கட்சிக்கு பிரிச்சு கொடுத்தா 28 சின்னமா? 28 சின்னத்தை கொண்டு போய் என்னைக்கு இவங்க போய் வேலை பார்க்க முடியும்? இது எல்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் இந்த பயமே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள். இப்பதான் அவங்களுக்கு என்ன, இன்னமும் அவங்களுக்கு கான்பிடண்டா இல்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்க தோக்க போறாங்க. 30 தொகுதிக்கு மேல 25-30 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்க போவதில்லை அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திமுக 25 30 தொகுதி தாண்டாது. இது மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் யாரு வச்சாலும், நாளைக்கு நீங்களே சகோதரர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கூட்டணியில சேர்த்து 29வது கட்சியா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க வந்து யாரு வந்தாலும் சேர்த்துக் கொள்வாரு. 28 இடத்துல 28 கட்சிகளை சேர்த்து கூட்டணி வைக்கிறாங்க ஆளுங்கட்சியை. ஏன் தாவேக்கு கூட்டணியோட சந்திக்க கூடாது தேர்தல? அதாவது கூட்டணி வைக்காம தனியா தான் நிக்கணும்னு ஏதாவது இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. யாரு கூட கூட்டணி சேர முடியும்னு ஒண்ணு இல்ல. எல்லாரு கூட கூட்டணி சேருவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சகோதரி பிரேமலதா அவர்கள் இந்த திமுக அரசு எவ்வளவு கேவலமா பேசணும்னு பேசினாங்க. அடுத்த நாளே வந்து சேர்றாங்க. இது பேர் கூட்டணியா? இதெல்லாம் வந்து கூட்டணின்னா இதுல என்ன மக்களுக்கு பயன் இருக்க போகுது? இது அவங்களுக்கான அதிகார பகிர்வை தவிர்த்து இது எதுவும் கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்யற கூட்டணி கிடையாது. இத திரு வைகோ அவர்கள் இருக்காரு. வைகோ கட்சி ஆரம்பிச்சதே திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சியில இருந்து தூக்கணும், அவர் கட்சியில இருந்து தூக்கணும், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டணியா? இதெல்லாம் அவர்களுக்கு தேவையான பணமோ அதிகாரமோ என்னென்ன வேணுமோ, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்குள்ள சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யிருக்கா? மக்கள் ஒருபோதும் இப்படி ஒரு கூட்டணியா, இப்படி ஒரு 28 கட்சியா, 28 கட்சி பேரை சொல்லுங்க. 2 கட்சி பேரை தவிர யாருக்கும் தெரியாது. 28 கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இது விரும்பவில்லை. ஏன்னா தேமுதிக இருக்கிற தொண்டர்களுக்கு விரும்புறாங்களா திமுக உடைக்கணும்? இல்ல காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்கள் விரும்புறாங்களா திமுக உடைக்கணும்? எந்த தொண்டர்களும் திமுக கூட்டணி யாரும் விரும்பவில்லை. என்ன தலைவர் வேணா அவங்களுக்கான செட்டில்மெண்ட்ல இருக்கலாம். தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை, மக்களும் விரும்பவில்லை. 28 பேர், நான் 50 பேர் கூட வச்சுக்கிட்டோம், 50 சின்னத்தை வச்சுக்கிட்டோம். எலெக்ஷன் அன்னைக்கு தெரியும் மக்கள் யாருக்கு